நம்ம இன்னைக்கு கசப்பில்லாத எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பாகற்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை அழுத்திக்கோங்க. பாகற்காய் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் பாகற்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒன்று சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு தொலியை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குக்கிங்க்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் இந்த பாகற்காய் கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாகற்காயும் நல்ல எண்ணெயில் வதங்கி வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த பாகற்காயை மட்டும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே அதே சட்டியிலேயே குழம்பு தாளித்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதே எண்ணெயிலேயே குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் நாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியோட பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே காஷ்மீரி மிளகாய் பொடி, இது கலருக்காக, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், மிளகாய்த்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவு குழம்பு வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த மசாலெல்லாம் அடி பிடிச்சிடாமல் வதக்கிக்கலாம். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ, குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் இன்றைக்கி திக்கான குழம்பாக தான் வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு கொதித்து நல்லா வற்றி வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்குது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை இது கூட சேர்த்துக்கலாம். பாகற்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா குழம்ப நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுடலாம். இடையில ஓப்பன் பண்ணி அடி பிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ ஒரு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒருக்க நல்லா கிண்டி விட்டுடலாம். அடியில் வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறமா 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்ப மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் புளிப்பு காரம் சேர்த்து இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது லைட்டாக சர்க்கரை சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான கசப்பில்லாத பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். சூப்பரான பாகற்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.